நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. சாப்பிடாம இருக்க வேணாமா? சாப்பாடு வாயில வைக்கும்போது ஒரு அடி உழுகும். அதுக்கு எதுவும் கனெக்ட் என்னால அது இல்ல ப்ரோ. அது அந்த இமோஷனை கிரியேட் பண்றதுதான் ப்ரோ. இப்போ உங்களுக்கு சாதாரணமா 8 வச்சு அடிக்கிறதுக்கும் நீங்க சாப்பிட போறப்போ அடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகும். கிச்சா வந்து ஆல்ரெடி இருந்தாரு. கிச்சா வந்து எங்க அக்கா வீட்டுக்காரு. அப்படியா? அவன் எங்க மாமா. அவரு கடவுள் அவருக்காகவே கொடுத்த மாதிரி இந்த கதையை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவரை நடிக்க வச்சு. பருதின்ற ஒரு கேரக்டர் இருந்தோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. வழக்கமான ஒரு பயங்கரமான ஒரு கட்டமஸ்தான ஒரு ஆளாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப இதாக இருந்தோம். நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம தம்பி மாதிரி, நம்ம சித்தப்பா மாதிரி. அப்போ நம்ம முத்துக்குமார்னு சொல்லிட்டு தர்மபுரி டேரக்டர், அவர் தான் வந்து என்னை ஒரு நாள் விமல் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா படம் கொடுத்தா நல்ல வாழ்த்தும் பாராட்டம் அவங்க ரெடியாக இருக்காங்க. நம்ம தான் தப்பு பண்ணுறோம். ஸோ அதை நம்மளே ரிலீஸ் பண்ணோம்னாலே போதும். இல்லை கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பயங்கரமான சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களோட மீம்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் பார்க்க வச்சது ஒன்று. ப்ரோ இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சானே ப்ரோ சினிமாவுக்கு வரும். ஸோ ஃப்ளாப் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ ஹிட்லேயே மட்டுமே எல்லாருமே இருக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் போடுறேன் அப்படின்னா இல்லைடா 4 வருஷமாக இதுக்கு தான் உட்காந்துருந்தேன். யாராவது நம்மளை பாராட்டுவாங்களா தான் உட்காந்துருந்தேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன். இந்த நேர்காணல் யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப் சீரிஸ் வந்தது. வரும்போது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு தான் அதிகம்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் வெப் சீரிஸ் அப்படின்னே நம்ம அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு படைப்பை கொடுத்த விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை கொடுத்த டிரெக்டர் நம்ம கூட இருக்கிறாரு. அண்ணா வணக்கம் அண்ட் வெல்கம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எஸ் பிரசாத் பாண்டியராஜ் அப்படிங்கிறவரோட மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம் இந்த விலங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். ஒரு அற்புதமான வெப் சீரிஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சில ஒரு நம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்த்து ஏதாவது வந்ததா வெப் சீரிஸ்க்கு அப்புறம்? இல்லை நிறைய வாழ்த்து நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப இதுதான் 2 பேரும் ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பேன். ஒன்று வந்து எங்கள் அம்மா, இன்னொன்று என்னோட குருநாதர் பாண்டியராஜ் சார். ஓகே ஓகே. ஏன்னா எங்கள் அம்மா ப்ரூஸ்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு உடனே எங்கள் அம்மாட்ட எல்லாரும், என் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்க. எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அடுத்த படம் ஒழுங்காகிடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட். அதுக்கடுத்து என்னோட டைரக்டர் அவரும் கூப்பிட்டு திட்டினார், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குறைகள்னு சொன்னாங்க. ஓகே. சாரும் வந்து ஃபோன் பண்ணி நான் பார்த்தேன்டா, 1 தான் 2 தான் பார்த்துட்டு ஆஃப் பண்ணலாம் நினச்சேன், நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பயங்கரமான. அப்புறம் என் ஒய்ஃபும் பார்த்தேன். என் ஒய்ஃபும் வந்து அவ்வளோ சீக்கிரம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டா. ஓகே. நிறைய படங்கள் பார்க்க மாட்டா. பட் ஏதாவது பார்த்ததும் அப்புறம் என் தம்பியும் அப்படி தான். அவனும் வந்து வெளியே தேடுவோம்ல ஒரு கலாய் கண்டென்ட், அவன் வந்து வீட்டுக்குள்ளாரே இருப்பான். அந்த கிரிட்டிக்கு பயங்கரமா கலாய்ப்பான், பயங்கரமா ரொம்ப போல்டா கலாய்ப்பான், யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி. ஓகே. ஸோ அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னது எங்கள் ஃபேமிலியும் எங்கள் சாரும் சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ப்ரொடியூசர் வந்து சொன்னார், ஒரு ஒன்னோட தான் கேட்டார், தம்பி எப்படியாவது ஜெயிச்சிடணுண்டா அப்படின்னு தான் கேட்டார். விமலனும் அதான் சொன்னார், எப்படியாவது ஜெயிக்கணும்டா தம்பி. ஸோ அது நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக, மிகப்பெரிய ஒரு வெற்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் விமல் அண்ணா வந்து அந்த ஆடியோ லான்ஸில் ஒன்று சொன்னார், ஆல்ரெடி ஒரு தோல்வி படம் கொடுத்தவர், நான் படம் இல்லாமல் இருக்கேன், ப்ரொடியூசர் இப்படி எங்களை நம்பி ஜிபை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த 4 பேரை நம்பி விலங்கு பார்ட் 2 பார்ட் 3 எப்போ எடுப்பீங்கன்னு கேள்விக்குறி கொடுக்குற அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த விலங்கு அப்படிங்கிற டைட்டில் எப்படி வந்து இந்த கதையோட அவ்வளோ அழகாக வந்து பொருந்துற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க? அதுதான் ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கஃப் தான் வச்சுருந்தோம். டென்டேட்டிவாக ஹேண்ட் கஃப்னு வச்சு தான் எழுதணும். படம் போகிற வரைக்குமே தமிழில் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். கொஞ்சம் ரூட்டடாக நம்ம ரொம்ப ஜானராக இப்படி இருக்கவும் தமிழில் வைக்கணும்னு முடிவு பண்ணுறப்போ இப்போ என் ஃப்ரெண்டு டோரா டைரக்டர் தாஸ் ராமசாமி, அவன் தான் எனக்கு இந்த விலங்குன்ற டைட்டில் சொன்னான். அப்போ தான் அந்த அனிமல் அதுக்கும் விலங்கு கரெக்டாக இருக்கும், இதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்தது. சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி, இதாண்டா டைட்டில் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன்.
இது எப்போ உருவாக்கப்பட்ட கதை? நான் இப்போ நிறைய இயக்குனர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்போ இல்லை ஒரு அற்புதமான ஒரு படைப்போ பண்ணப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக நாங்கள் ஒரு 4-5 வருஷம் பண்ணியிருந்தோம், ஃபீல்டு ஒர்க் நிறையா பண்ண வேண்டியது இருந்ததுன்னு. அந்த மாதிரி இந்த விலங்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன டைம் எடுத்தீங்க? இல்லை, இது நான் வேற ஒரு கதை பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, கேங்ஸ்டர் கதை ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர் போய் மீட் பண்ணி பேசினேன். நாங்கள் ஒரு அக்யூஸ்டுக்கிட்டே நிறைய பேரை போய் மீட் பண்ணேன், ரோலிஸ்டையும் நிறைய பேர் மீட் பண்ணேன், போலீஸையும் நிறைய பேர் மீட் பண்ணுறப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு இந்த கதையை சொன்னார். இந்த கதைனா இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. மதன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு சார், அவரு இப்போ டிஎஸ்பி இருக்காரு, அவர் தான் வந்து ஒரு லைன் சொன்னார், இப்படி ஒன்று நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதை வந்து நான் மதன் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம ஒன்று சொல்றப்போ ஒரு கதையை ஒன்று சொல்லுவோம்ல, நம்ம பயங்கரமாக பில்டப் பண்ணி ஒன்று சொல்லுவோம்ல, அப்படி அந்த பயங்கரமாக பில்டப் செட் பண்ணி சொல்கிறப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதை பெருசாக எழுதுனாரு. ஸோ அப்புறம் அவர் சொன்னார் எழுதுனாரு. அப்புறம் நான் அதை அது எழுதுனா அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக வரவும், ஓகே இது படமாக பண்ணாங்கன்னா வெப் சீரிஸாக பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கான கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த கதை எழுதின உடனே இந்த கேரக்டரில் விமல் நடிக்கணும், வந்து நம்ம கிச்சா நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி ஃப்ரேம் ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக அவங்களா உள்ளே வந்தாங்களா படத்துக்குள்ளே? இல்லை, கிச்சா வந்து ஆல்ரெடி இருந்தார். கிச்சா வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரு. அப்படியா? அவன் எங்கள் மாமா அவர். ஸோ ஆல்ரெடி அவர், நான் சென்னையில் வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். ஸோ எங்கள் மாமா அவர் தான் என்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுவார், அவர் தான் கூட இருப்பார். அதனால் அவர் இருந்தார். ஏன்னா இந்த கதையை ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறப்போ அந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பார்த்தேன், அவர் டீ குடிச்சிட்டு உட்காந்தாரு, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை, இது நல்லா இருக்குது அந்த கேரக்டர்னு சொல்லி இது பண்ணோம். இன்னொன்று அவருக்கு ஒரு 25 years பேக் வந்து அவர் சினிமா நடிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தார். ஒரு 2 years ட்ரை பண்ணிட்டு எதுவுமே முடியாமல் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சார். சினிமா சுத்தமாக மறந்துட்டார், வேறு எங்கெங்கேயோ போய் அதான் அவருக்கான இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடவுள் அவருக்காகவே கொடுத்த மாதிரி இந்த கதையை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவரை நடிக்க வச்சது. ஆக்டர் விமல் இந்த கதைக்குள்ளே வந்தது எப்படி? இல்லை இதுக்கு முன்னாடி வேறு யாரையும் ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் வச்சுருந்தீங்களா? இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. நம்ம பருதின்ற ஒரு கேரக்டர் இருந்தோம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. வழக்கமான ஒரு பயங்கரமான ஒரு கட்டமஸ்தான ஒரு ஆளாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப இதாக இருந்தோம். நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம தம்பி மாதிரி, நம்ம சித்தப்பா மாதிரி, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஒரு ஆள் வேணும்னு தோணுச்சு. அப்போ நம்ம முத்துக்குமார்னு சொல்லிட்டு தர்மபுரி டேரக்டர், அவர் தான் வந்து என்னை ஒரு நாள் விமல் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அவர் கன்னிராசின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவரை வச்சு. ஸோ அவர் கூப்பிட்டு போகிறப்ப அங்கே ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ அவர் சொன்னார், திடீர்னு அண்ணனுக்கு கூட அது நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு நான் அண்ணன்ட்ட சொன்னேன், ஒரு லைன் மட்டும் சொன்னேன், இந்த மாதிரிண்ணே போலீஸாக எப்படிப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே இங்கே பாருங்க அப்படின்னு நான் 2-3 போலீஸோட ஃபோட்டோஸ்லாம் காமிக்கவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா அப்படின்னாரு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். சூப்பர். இந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையிலே வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களும் சரி, சினிமா வட்டாரத்துக்குள்ளே இருக்கவங்களுமே சரி, பெருசாக இந்த படத்து மேலேயும் உங்கள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் நம்பிக்கை வச்சுருந்துருக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு தருணங்களில் பெருசாக யாருக்கும் அவ்வளோ வரவேற்பு கொடுக்காத ஒரு நேரத்தில் எப்படி அந்த மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு படத்தை நம்ம உருவாக்கணுங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிற மன அழுத்தம் அப்படின்லாம் ஒன்று இருக்கும்ல, இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை ப்ரோ, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சானே ப்ரோ சினிமாவுக்கு வரும். ஸோ ஃப்ளாப் கொடுக்காத அவங்க யாருமே கிடையாது. ஸோ ஹிட்லேயே மட்டுமே எல்லாருமே இருக்க முடியாது. இன்னொன்று இது இட்ஸ் ஹேப்பன் இல்லை, இது பிஸ்னஸ் தானே. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் அதுக்காக அஃபண்ட் ஆனோம்னா அப்புறம் அடுத்து மூவ் ஆக முடியாதுங்கிறது. இன்னொன்று எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியும், விமல்நாக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு விமல்நாக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பர்சனலாக எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாதாலும் அவங்கவுங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் இன்னொன்று நம்ம தோக்குறதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன மைனஸ் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மைனஸ் எல்லாம் நம்ம வந்து இல்லை இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணல, இதெல்லாம் நம்ம ரொம்ப தப்பாக பண்ணிட்டோம், ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான வேலையை மட்டுமே தான் செஞ்சோம். ஸோ நிறைய தப்புகள் பண்ணியிருக்கோம் நம்மளும், புதுசு நிறைய தவறுகள் நடந்திருக்கு, கதையாகவே நிறையா ஸ்ட்ரக்சராகவே ஸ்க்ரீன் பிளேவே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி திரும்ப நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ அதை கொஞ்சம் நல்லா எடுக்கிறப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து மற்றவங்க மேலே நம்ம தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க தானே எல்லாருமே பாராட்டுறாங்க. ஸோ அவங்க ரெடியாக தான் இருக்காங்க, நீங்கள் நல்லா படம் கொடுத்தா நல்ல வாழ்த்தும் பாராட்டம் அவங்க ரெடியாக இருக்காங்க. நம்ம தான் தப்பு பண்ணுறோம். ஸோ அதை நம்மளே ரிலைஸ் பண்ணோம்னாலே போதும். இப்போ நான் உங்கள் நம்பரை வந்து சேவ் பண்ணும்போது உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் படித்தேன், எங்களுக்கும் நேரம் வரும், நேரம் வந்தால் வாழ்க்கை வரும், வாழ்க்கை வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்னு. ஸோ அதுலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தெரியுது. உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு போகிற நபர்கள் பற்றி இந்த இடத்துல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு, சண்டே நான் ஊருக்கு போகிறேன். ஓகே ஓகே. அப்போ சிவானி அதில் ஒர்க் பண்ண 2 பசங்களுமே என் கூட இருக்கானுங்க, அசிஸ்டண்டாக இருக்கானுங்க. ஸோ இப்படி என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து என்னை டேரக்டராகவே பார்க்குறப்போ எனக்கு அது பயங்கரமான ஒரு, ஸோ அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டது, அவங்க வந்து பார்த்து. இப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், டான் ஸ்டோனின்னு சொல்லிட்டு, அவர் வந்து லைலா காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கதை சொன்னோம்,
எல்லோரும் வந்து காலேஜ் படிக்கிறப்போ கலாய்ப்பாங்கள்ல டேரக்டர் ஆக போகிறேன்னா. அப்போ அவர் வந்து நான் வந்து ஷூட் பண்ண நினச்சேன் காலேஜில். அப்போ அவர் சொன்னாங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி சார் போய் பாரு. அவர் வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸரு. அவர்கிட்ட போய் பார்த்து என்னடா வேணும் உனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் காலேஜில் ஷூட் பண்ணணும், பர்மிஷன் வேணும். ஃபாதர் அவர் தான் போய் மீட் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் அவர் கதை சொல்லு அப்படின்னாரு. இப்போ கதையை சொன்னேன். சொல்லி முடிச்சோம் ஒரே வார்த்தை சொன்னேன், என்கிட்ட நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க, ஆனால் நீ சொல்கிறது தான் கதை மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நீ கண்டிப்பாக நல்லா வருவேன், நான் பர்மிஷன் தர சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார். இப்படி பண்ணு, இப்படி எழுது, உங்கள் ஊரில் ஒரு கதை இருக்கும் அதை பாரு, இந்த ஷார்ட் பாரு இப்படி வச்சுருக்காங்க பாரு, இதோட ப்ளே எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகே. ஸோ விலங்கு பற்றி நிறைய இப்போது மீம்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டிருக்குன்னா அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் இருக்க மீம் கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமான பங்கு இருக்குது. இல்லை கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பயங்கரமான சப்போர்ட் ப்ரோ. அவங்களோட மீம்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் பார்க்க வச்சது ஒன்று. இன்னும் அந்த ரைட்டபிள் தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம மேலே ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட்ஸில் இருந்தாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அது எல்லாமே சரி. பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் எனக்கு சொன்னால் நான் ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு அவங்க எல்லாருமே சொல்கிறப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அக்கறையில் இருந்தாங்கங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ப்ரோ. ஸோ அதனால் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்காக போய் பர்டிகுலராக சில பேருக்கு என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல. சில பேருக்கு நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எல்லாருக்கும் தேங்க்ஸ் போடுறேன் அப்படின்னா, இல்லைடா 4 வருஷமாக இதுக்கு தான் உட்காந்துருந்தேன், யாராவது நம்மளை பாராட்டுவாங்களான்னு தான் உட்காந்துருக்கேன். அதுக்காக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப பெரிய ஆட்களுக்கு மட்டும் நம்ம தேங்க்ஸ் போடுறது வந்து நியாயமாக இருக்காது அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணில் பட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருப்பேன். அப்படி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி மீம்ஸ் போட்டு டிஜிட்டலில் தான் பயங்கரமாக இதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று மெயினாக இந்த வெப் சீரிஸில் நான் ரசித்து ரொம்ப வியந்தது என்னென்னா, ஒரு இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், இந்த ஸ்டேஷனில் எந்த ஜாதி இதுவும் கிடையாது, இந்த ஒரு ஜாதியுமே வந்து ஒரு உள்ளூருக்குள்ளே நடக்கிறதுல அழகாக கொண்டு வந்திருந்தீங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்களில் பொதுவாக இருக்கா? நீங்கள் ரிசர்ச் இருக்கு ஓகே இருக்கு, அவங்களே ஒத்துக்குவாங்க. இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்கு ப்ரோ, நமக்கு வெளியே தெரியுது இல்லை ப்ரோ. ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக வேணும் ப்ரோ. அதுதான் இது. நானுமே சில சமயங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சில பேர் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னா யோசிச்சு வேறு மாதிரியான இதில் வந்து ஒரு டிஸ்கஷன், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறப்போ டிஸ்கஷன் ரஞ்சித் சார் சொல்லுவார், டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் தான் யோசிச்சு ஆமாம் இல்லை ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப ஆமாம் இல்லை இருக்குல்ல, அதை பற்றி நிறைய நியூஸ் நான் பார்க்குறோம்ல, படிக்கிறோம்ல, அப்போ அது தப்பு தானே, அப்போ அவர் சொல்கிறது சரி தானே அப்படின்ற ஜோனில் தான் போனது. ஸோ அதை யாருமே கேட்கல, அதை கேட்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய முயற்சியுமே. அப்போ இந்த சாப்பாடு கொடுத்துட்டு கிச்சாவை உதப்பாங்க. அப்போ சாப்பாடு கொடுக்கும்போது வந்து கேட்பாங்க, ஏன் கொடுக்குற அப்படின்னு வந்து அண்ணன் கேட்பாரு. இல்லை சாப்பிடட்டும், அவன் சாப்பிடாம இருக்க வேணாமா அப்படின்னு சாப்பாடு வாயில் வைக்கும்போது ஒரு அடி உழுகும். அதுக்கு எதுவும் கனெக்ட் என்னால் அது ரொம்ப இல்லை ப்ரோ. அது அந்த இமோஷனை கிரியேட் பண்ணுறது தான் ப்ரோ. இப்போ உங்களுக்கு சாதாரணமாக 8 உரைச்சி அடிக்கிறதுக்கும் நீங்கள் சாப்பிட போகிறப்போ அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகும். அவனை இமோட் பண்ணுறதுக்கு தான், அவனை உண்மையை வெளியே வாங்குறதுக்கு தான், அவனை வந்து ரொம்ப இது பண்ணுறதுக்காக தான் அது. ஓகே. நீங்கள் விசாரிச்சதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இப்படி என்ன அடித்தாலும் உதச்சாலும் உரிச்சாலும் எதுவுமே உண்மை சொல்லாத அக்யூஸ்ட்பெல்லாம் போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது ஏதாவது நியூஸ்? எல்லாமே இருக்காங்க ப்ரோ. கையெல்லாம் அறுத்துக்குவாங்க. அப்படியா? நீங்கள் அடிக்க வந்தீங்கன்னா கையை அறுத்துக்குவாங்க, அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். ஓகே, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பாவமாக இருக்கும். நமக்கு அப்போ தான் போலீஸை பாவமாக தெரியும். அவன் பண்ணது ஒரு க்ரைம் வேலை, அந்த க்ரைம் வேலைக்கு அவனை போய் வச்சு அடித்தா அவன் வந்து கை அறுத்துக்கேன் வரியான்னு கேட்பான், கெட்ட வார்த்தை திட்டுவான், ட்ரை பண்ண. அது அவனுங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் ஆகாது. நானாக பிளேடை வச்சு கிழிச்சுக்குவான், ஜட்ஜிட்ட போய் அவன் தான் கிழிச்சாமா. ஸோ இந்த விலங்கை பற்றி பேசினா ஒவ்வொரு சீனாக ஞாபகம் வர நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தலையை அறுத்தது, அந்த ஒரு அடிக்கு மட்டும் தோண்டி போட்டது, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். எங்கள் எல்லாத்துக்கும் தெரியாததை இன்ன வரைக்கும் நீங்கள் யாருமே கண்டுபிடிக்கல, மீம் கிரியேட்டர்ஸ் கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி விலங்குல ஒழிச்சு வச்சது ஏதாவது? ஒழிச்சு வச்சதுன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னன்னா இதோட கோர் ஐடியாவே அப்பாக்களுக்கான கதை தான் இது. ஓகே. என்னன்னா இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு காது குத்து போயிருப்பாரு, டிஎஸ்பி பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை, பருதி அவன் பொண்ணுக்காக வேலை செய்வான், கிச்சா அவன் பொண்ணுக்காக வேலை செய்வான். ஸோ இது எல்லாமே அந்த பெண்களை மையப்படுத்தி அந்த குழந்தைங்களை வச்சு அந்த அப்பாக்களுடைய கதை. ஸோ இதுதான் சுற்றி நடக்குது. அது வந்து ராமசாமி சார் சொன்னார் என்கிட்ட, இது சூப்பர் கதை, அது அப்பாக்களுக்கான கதை அது அப்படின்னு நான் எழுதணும்னு நினச்சேன். நான் அது ட்விட்டரில் பரவாயில்ல ரிவீல் ஆகிடுங்கிறனால வேணாம் தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த கதையிலன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன். இல்லை அதை சுற்றி தான் கதையே இருக்கு. எஸ் இப்போ நீங்கள் சொன்னோடனே தான் அது எல்லாருக்குமே தெரிய வருது. 2 ஸ்பாய்லர் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை.
இந்த பால் பாக்கெட்டு கடைக்காரர் ஒரு மளிகை கடைக்காரர் கேரக்டருக்குள்ள வந்து போறாரு. அதுக்கு ஒரு மீம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அதுல என்னன்னா ஒரே ஒரு 3 எபிசோட்லயே அந்த பால்காரை வந்து பணக்காரனான மாதிரி, அது அண்ணாமலை ரஜினி இவங்க பால் வாங்கி ஊரே ஏமாத்தினாங்களான்னு தெரியலடா. ஆனா அந்த பால் பாக்கெட்டு வித்து அவன் சம்பாரிச்சான்ற மாதிரி. அப்படி அந்த மீம் நான் பார்க்கல சார், இப்பதான் நான் பார்த்தேன். செமையா இருந்தது. அந்த பால்காரர் என்ன பண்ணிருப்பாரு, எத்தனை பால் பாக்கெட்டு அப்படி. அதான் மீம் கிரியேட்டர் தான் வாழ வச்சது. அதே மாதிரி ரேஷ்மா அவங்க என்ன ஆனாங்க, அவங்க எங்க பார்ட் 2 இப்பவுமே தெரிஞ்சு கூட மாட்டேங்கிறாரே. சரி, அப்புறம் ரேஷ்மா, அப்புறம் இந்த நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் திருட வந்தவங்க, இதெல்லாம் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு பிரதர். நாங்க வந்து அதெல்லாம் சொல்லல இது ஹிட் ஆகும் பார்ட் 2 எடுக்க போறோங்கிற எந்த ஐடியாமே எங்களுக்கு இல்லை. நம்ம உள் மனசு ஒன்று சொல்லும்ல, இல்லைடா இது ஓகே. இன்னொன்று இந்த கதைக்கு இந்த கதையில இதை சொல்ல தேவையில்லைங்கிறது நான் கிளியரா முடியும். எங்களுக்கு என்னன்னா இந்த இதெல்லாம் தொங்குது அப்படியே, எங்க போச்சு இந்த ரேஸ்மா எங்க காணோம். எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பார்ட் 2 லீடு கொடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து இல்லை இருங்க, நம்ம அது ரொம்ப ஓவராக இருக்கும், எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல என்ன இருந்தாலும். ஸோ அதனால் ஹிட் ஆகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன் லீடு நீ கொடுக்கலன்னா கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட மிக முக்கியமான ஒரு நேரத்தை கொடுத்து எங்களுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய இந்த மாதிரி வெற்றி படங்கள் தொடர்ந்து ஒரு கிரியேட்டிவ் வந்து கொடுத்துட்டே இருங்க. அதான் எங்களோட பெரிய வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.